மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பளித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தண்டனை விவரத்தை நாளை அறிவிக்க உள்ளது. மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்றதாக கல்லூரி பேராசிரியராக இருந்த நிர்மலா தேவிக்கு எதிராக கடந்த 2018ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நிர்மலா தேவி, பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்தனர். தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வழக்கில் தீர்ப்பு வழங்குவதையொட்டி நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோர் நேரில் ஆஜராகினர். இதனையடுத்து வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என்று தீர்ப்பளித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டிருந்த முருகன், கருப்பசாமி ஆகிய இருவரையும் விடுதலை செய்தும் உத்தரவிட்டார். இதனிடையே தங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்க அவகாசம் வேண்டும் என நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று நாளை நிர்மலா தேவி தரப்பு விளக்கத்தை கேட்ட பிறகு தண்டனை விவரத்தை நீதிபதி அறிவிக்க உள்ளார். குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பிறகு தண்டனையை குறைக்க வேண்டும் என நிர்மலா தேவி தரப்பு வாதம் வைப்பதற்கு சட்டத்தில் இடமுள்ளதாக குறிப்பிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். சார் 235ல் என்னென்னா சென்டென்ஸில் ஆர்குமெண்ட் வைக்கலாம். என்ன ஆர்குமெண்ட் வைக்கலான்னா, சில காரணங்கள் காரணமாக இந்த தண்டனையில் இருந்து குறைந்தபட்ச தண்டனையை கொடுங்க, எங்களுக்கு தண்டனையை குறைக்கலாம், இல்லை ஆல்டர் பண்ணலான்னு கேட்கலாம். விக்டிம் வந்து ஒரு ஆள் தனிநபராக இருந்தால் 7 ஆண்டு காலமும், மோர் தென் 1 person, இதில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் 4 பேர்கள், அதனால் அவங்களுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்கணுன்றது அது மேண்டேட்ரி ப்ரொவிஷன். அதனால் கோர்ட்டு எந்த அளவுக்கு முடிவு செய்ய போகிறாங்கன்னு, ஏன்னா நீதிமன்றம் எல்லாத்தையும் அவங்க சரி பார்த்து தான் கொடுத்துட்ருக்குறாங்க, செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நம்ம கொடுக்காம செய்ய முடியாதுன்னு நீதிமன்றம் நாளைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. வழக்கில் தண்டனை விவரம் நாளை அறிவிக்கப்பட்டாலும் இன்றே அவர் பலத்த பாதுகாப்புடன் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.